ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பமும் தேங்காய் பாலும் தான். வாங்க செய்முறை அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஆப்பம் செய்கிறதுக்கான அளவு எவ்வளவுன்றதையும் பார்த்துடலாம். நம்ம சேனலில் லைவில் வர்ற தம்பி கேட்டாப்புல, ஆப்பம்மா உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் கேட்கும்போது எங்கள் வீட்டில் ஆப்பம் சொன்னேன். உடனே ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொன்னாப்புல. அவங்களுக்காக மற்றவங்களும் பார்த்துக்கங்க. ஆப்பம் செய்ய தெரியாதவங்க, இது வரைக்கும் செய்யாதவங்க பார்த்து செய்யுங்க. நல்ல கிறிஸ்பியான, மெதுவான, சாஃப்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து காப்பிடி அரிசி, பச்சரிசி எடுத்துருக்கேன். காப்பிடியில் பாதி உலக்கு வந்து இட்லி அரிசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 உளுந்து போடுங்க. 5-6 வெந்தயம். இதுதான் நம்ம 4 பேர்த்துக்கு செய்ய வேண்டிய மாவுக்கு அளவு. இதுதான் பார்த்துக்கங்க. வெந்தயம் வந்து ஒரு 5-6 போடுங்க, ரொம்ப வேணாம், கசக்கும். அதனால் வந்து ரொம்ப போட தேவையில்லை. இதான் மக்களே அளவு. 100 உளுந்து, காப்பிடி பச்சரிசி, காப்பிடியில் பாதி இட்லி அரிசி. இந்த அளவில் வந்து எல்லாத்தையுமே ஒன்றா தான் போடணும். ஒன்றா போட்டு ஒரு 2 கழுவி, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பு நாங்கள் அரிசியில் போட்டு வச்சுருவோம். ஏன்னா வண்டு வராது, அதுக்காக போட்டு வச்சிடுறது. பார்த்திங்கன்னா ஒரு 2 கழுவி அதுக்கப்புறம் நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. எப்படியும் அது வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வந்து 4 மணி நேரம் ஊறணும் மக்களே. அதை கணக்கு பண்ணி நீங்கள் ஊற போட்டுக்கோங்க. 4 மணி நேரம் ஊறணும். நல்லா எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுருங்க. தனியால் எதுவும் ஊற வைக்க தேவையில்லை. உளுந்து, அரிசி, வெந்தயம் இது 4ஐயும் நல்லா ஊற வச்சுருங்க. கழுவி ஊற வைங்க. கழுவி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பாருங்க, நல்லா கழுவிடுங்க. கழுவி ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மாவை எடுத்து அரைங்க. மாவை எடுத்து அரைச்சிட்டு, இது வந்து காப்பிடி தான், நீங்கள் கிரைண்டரில் போடணும்னு அவசியம் கூட கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மிக்சி ஜார்லேயே போடுங்க. நாங்கள் வந்து மிக்சி ஜாரில் தான் அரைப்போம். காப்பிடி அரிசி அரைக்கிற அளவுக்கு பெரிய ஜார் இருக்குது பார்த்திங்களா, பெரிய ஜாரில் போட்டுருவோம். மொத்தமாக போட்டு 2 கழுவி நல்ல தண்ணி விட்டு நம்ம அப்படியே ஊற வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் 4 மணி நேரம் கழித்து எடுத்து மாவை ஆட்டிட வேண்டியதான் அந்த ஜாரில். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடு சோறாக இருந்தாலும் சரி, பழைய சோறாக இருந்தாலும் சரி, மாவு ஆட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சோறை போட்டு ஆட்டுங்க. சோறு அதோடு போட்டு ஆட்டுங்க. ஆட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு மாவுக்கு தேவையான அளவு தெரியும், அந்த அளவுக்கு உப்பை போட்டுருங்க. போட்டு அதையும் கரைச்சி வச்சுருங்க. கரைச்சி வச்சுட்டு எப்படியும் நாங்கள் எத்தனை மணிக்கு கரைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணி இருக்கும். கரைச்சி வச்சிட்டோம். நைட்டு 9 மணிக்கு ஆப்பம் ஊற்றணும் பார்த்துக்கோங்க. செம டேஸ்ட்டாக வந்துச்சு. ஃபுல்லாக போட்டு உப்பு, மாவு, இந்த சோறு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அடித்து கரைச்சிருங்க. மாவு பாருங்களேன் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஆப்பம் வராது. அதனால் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். பார்த்திங்களா, ஆப்பம் ரெடி. அம்மா ஆப்பம் சுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆப்பம் வந்துருச்சு பாருங்கள். இதுதான் மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும் மக்களே. நடுவில் கொஞ்சம் மெத்துன்னு இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் தான். தேங்காய் பால் வந்து ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து படிப்படியாக நறுக்கி கழுவிட்டு ஜாரில் போட்டு ஃபுல்லாக அரைச்சிக்கோங்க. குறப்பாக ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை எடுத்துருங்க. எடுத்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுருங்க. அந்த சக்கையை போட்டு நல்லா புழிஞ்சு விடுங்க. இந்த மாதிரி அரை முடி தேங்காய்க்கு ஒரு 3 தடவை எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுத்தோம்னா அதில் ஒன்றுமே இருக்காது, வெறும் சக்கை தான். பாருங்கள், ஒரு 3 தடவை எடுத்தேன் நான். ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கும் பால். இன்னும் அதுக்கு மேலே எடுத்தோம்னா நல்லா இருக்காது, டேஸ்ட்டு போயிடும், தண்ணி ஆயிரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, அரை முடி தேங்காயை 3 தடவை எடுக்கலாம், இல்லை 2 தடவை எடுக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான்.
பார்த்தீங்கன்னா அந்த இதை எடுத்தாச்சு. இந்த சக்கையை வந்து நம்ம வேஸ்ட்டு தான், அதை டஸ்ட்பினில் போட்டுடலாம். அவ்வளோதான். இதில் வந்து என்ன போடுறேன் பார்த்தீங்களா, இது என்னது, ஏலக்காய். நல்ல வாசமாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் அரைக்கும் போதே ஒரு 3 ஏலக்காய் போட்டேன் நான். 3 ஏலக்காயும் போட்டு நல்ல தேங்காய் பாலை எடுத்தாச்சு. தேங்காய் பால் ரெடி. அதில் வந்து நம்ம என்ன சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஒயிட் சுகர் தான். நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம், சர்க்கரையும் சேர்த்துக்கிறலாம், ஜீனியும் சேர்த்துக்கிறலாம். நான் வந்து ஜீனி தான் சேர்த்தேன். ஜீனியை தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. தேங்காய் வந்து நல்லா கரையணும் இல்லையா, இது சீனி நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்பத்தில் ஊற்றி தேங்காய் பாலை ஊற்றி அட 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 அவ்வளோ ஒரு டேஸ்ட் மக்களே, செம்ம டேஸ்ட்டு. நேற்றுலாம் நான் 3 ஆப்பம் சாப்பிட்டேன், அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. இவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் போடு.